இன்னொருத்தி புருஷனை காதலிக்கும் சமந்தா. சண்டை, நாற்றம் பிடிக்கிறது. இந்த சமந்தாவுக்கு வேற ஆளா கிடைக்கல. எச்சிலைய போய் உட்கார்ந்து சாப்பிடுங்கிறிய அறிவு இருக்கா? ஒருத்தி புருஷனை காதலிக்கும் சமந்தா. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நியூ சினிமா டிவி சேனல் நேயர்களே, நடிகை சமந்தா ஏற்கனவே தெலுங்கு நடிகர் நாகேஸ்வர ராவின் பேரன் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து பெற்றவர். ஆனால் அவரும் ஒரு பெண்ணு தானே, அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அந்த அடிப்படையிலே தன்னை வைத்து படம் இயக்கிய ராஜ் நிடிமோர் என்ற இயக்குனரை காதலித்தார். ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் ஜாலியாக ட்ரிப்பு போக ஆரம்பித்தாங்க. சரி, இந்த சமந்தாவுக்கு வேற ஆளாக கிடைக்கல. எச்சிலையை போய் உட்காந்து சாப்பிடுங்கிறிய அறிவு இருக்கா அவனுக்கு? சமந்தா அவன் ராஜ் நிடிமோர் ஏற்கனவே சமூக போராளி எழுத்தாளர் ஷியாமளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி மேரீடு. ராஜ் நிடிமோர் சமந்தா காதலை ராஜ் நிடிமோர் முதல் மனைவி ஏற்கலை. அந்த அம்மா கச்சா முச்சான்னு இணையதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய கணவனை கபலீகரம் செய்கிறார் சமந்தா, இது சரியா அப்படின்னு. ஏற்கனவே 2-3 நடிகர்கள் பேரில் இந்த மாதிரி குற்றம் இருக்குது, அது கேஸும் இருக்குது. ஒரு பெரிய சமையல் கலை நிபுணர் முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவி அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு, அது இன்னும் கேஸில் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ சமந்தா இன்னொருத்தி புருஷனுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கு. சமந்தா கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி ரூபா சொத்து இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாதவர் இப்போ உடல்நலம் சரியாகி தேறிட்டு இருக்காரு. மீண்டும் டிவி சீரியலில் நடிக்க தொடங்கி விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃப்ரெஷ் ஹேண்டு, நம்ம ஏழையோ பாழையோ சினிமாக்காரன் இல்லையோ தொழில் இது ஒருத்தரை ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் பண்ணியிருந்தா சமந்தாவை நல்லா இரு சமந்தான்னு வாழ்த்திருப்போம். ஆனால் ஷியாமளியோட புருஷனை நீ கைகோத்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடி போயிட்டுருக்கிய, தேவையா சமந்தா? உன் பேரெல்லாம் கெட்டுப்போச்சு இல்லை? ஏன் சமந்தாவை நாங்கள் இவ்வளோ தூரம் நேசிக்கிறோம்னு சொன்னால், நம்ம பல்லாவரத்துக்காரி சமந்தா. பல்லாவரத்தில் வாழ்ந்து தமிழ் பேசி தமிழச்சியாக வாழ்கிறவ. ஒரிஜினல் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பேசுகிறவ, சாதாரண நடிகையாக இருந்தவ தான். ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்து பிறகுமா தமிழ் கலாச்சாரம் தெரியாமல் போச்சு சமந்தாவுக்கு. தப்பு சமந்தா, நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக ஷியாமளி புருஷனை கைவிட்டு ஒழுங்கு மரியாதையாக உன்னுடைய காதலை வேறு பக்கம் திருப்பு.